Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். கமல் சார் வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் வரலாறு தெரியாமல் தான் பேசுவார்னு நான் சொல்லுவேன். ஏன்னா காது செவி வழியை கேட்டதை வச்சுமே அவர் பேசியிருக்காரு. அறிவுபூர்வமாக பேசும்போது என்ன மொழி இங்கிருந்து ஃப்ளைட்டில் ஏறி போமா, பஸ் ஏறி போமா, லாரியில் போமா, நடந்து போமா, எங்கே போய் எப்படி போயிருக்கும்? முடி போகாதில்ல. இந்த சமஸ்கிருதத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அத்தனைக்கு விட கிடச்சிரும். ஆனால் அவனுக்கு பேச மாட்டேங்கிறான். சமஸ்கிருதத்தை உடனே வடமொழின்றான். அது கிடையாது, அது தமிழ் மொழி. திறமை நாங்கள் வந்து கன்னட அமைப்பு கூட நிற்போம்னு சொல்கிறாரு. மொழியை ஏன் வெளுத்த முதல்ல விட்டுருங்க, சட்டமே அவங்க கூட நிற்குது. நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லுது. கமல் சாருக்கு யார் ஆதரிக்கணும்? இங்கே நீங்கள் ராஜ்யசபா எம்பி அவர் கொடுத்தா போதுமா? இங்கே ஆவுன கருத்து சுதந்திரம்னு வருவாங்கல்ல. இது வரைக்கும் இந்த தீக்கா அமைப்போ யாருமே இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்டிக்கல. இல்ல ஒருவேளை இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிறது ஒரு படத்துக்கான பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு எல்லாமே. அதுதான், அந்த வேற ஒன்றும் இருக்குது இல்லை. இது பெரிய பின்னடைவு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமாம், ஏன்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த தமிழ் திரையுலகமும் பேசலையே. இப்போ தமிழ் திரையுலகம் வந்து கமலை கைவிட்டு விட்டதான். எப்பவே விட்டாங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பகிரி, பெட்டிக்கடை, தமிழ் குடிமகன், பரமசிவன், பாத்திமா போன்ற திரைப்படங்களுடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கு. கமல் அவர்களுடைய தக் லைஃப் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் அதே வேளையில் அவருக்கு கர்நாடகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. கமல் எப்படி தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு சொல்லலாம், கன்னட மொழிக்குன்னு ஒரு தனித்த வரலாறு இருக்குது, வரலாறு தெரியாமல் பேசுறாரு கமல் அப்படிங்கிற ரீதியில் கன்னட அமைப்புகள் கண்டனம் தெரிவித்ததோடு இல்லாமல் இப்போ வந்து கோர்ட்டே வந்து பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு போயிருக்கு. கமல் இதில் என்ன முடிவு எடுப்பார்னு நினைக்கிறீங்க? அதாவது கமல் சார் வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் வரலாறு தெரியாமல் தான் பேசுவார்னு நான் சொல்லுவேன். ஏன்னா காது செவி வழியை கேட்டதை வச்சுமே அவர் பேசியிருக்காரு. இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு வருவா. அதாவது இங்கே வந்து அதான் சொல்கிறேன்ல, இந்த தாய்மொழி இழந்தவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க காலங்காலமாக சொன்னது இந்த வார்த்தை. அவங்க சொன்னது தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்தது, தமிழில் இருந்தால் தெலுங்கு வந்தது, தமிழில் இருந்தால் மலையாளம் வந்தது, தமிழில் இருந்தால் துளு வந்ததுன்னு. இந்த தாய்மொழி இழந்தவர்கள் எந்த பேசுகிறத மட்டும் இன்றைக்கி வீட்டில் பேசுவாங்க, அவங்க தான் சொல்கிறது. அவங்க சொல்கிறது செவிலியாக கேட்டு இவர் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மொழி இங்கேருந்து இந்த மொழி எப்படி அங்கே போயிருக்குங்கிறது வேண்டாமா? அறிவுபூர்வமாக பேசும்போது என்ன மொழி இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறி போமா, பஸ் ஏறி போமா, லாரியில் போமா, நடந்து போமா, எங்கே போய் எப்படி போயிருக்கும்? மொழி போகாதில்ல. அப்போ என்ன பண்ணுறான், இங்கேருந்து மனிதர் போயிருப்பான். தமிழர்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கணும். இல்லைன்னா அந்த பகுதியில் வாழ்கிறவங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து உங்களுக்கு போக்குவரத்து இருக்காது. ஒரு இப்போ இங்கேருந்து உங்களுக்கு கர்நாடகாவுக்கு போக்குவரத்து இல்லை. ஏன்னா ஒரு மலை, இடையில காடு, இதெல்லாம் சார்ந்து இருக்கிற இடம். அப்போ அந்த பக்கம் இருக்கவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களே ஒரு தமிழ் பேசிக்கிட்டு இருந்தவங்க தான். வேறு எதுவுமே கலக்கலையா? அவன் ஆங்கிலம் கலக்கலை, அவன் வந்து உருது கலக்கலை, ஸ்பானிஷ் கலக்கலை, சைனீஸ் கலக்கலை, ரஷ்ய மொழி கலக்கலை, சீன மொழி கலக்கலை, ஜப்பான் மொழி கலக்கலை. அவன் கலந்தது இது தமிழை சமஸ்கிருதத்தோட கலந்தான். இந்த சமஸ்கிருதத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அத்தனைக்கு விட கிடச்சிரும். ஆனால் அவனுக்கு பேச மாட்டேங்கிறான். சமஸ்கிருதத்தை உடனே வடமொழின்றான். அது கிடையாது, அது தமிழ் மொழி. சமஸ்கிருதம் எப்படி சமஸ்கிருதம் ஆகும்? ஆமாம், இது வந்து உனக்கு உயிர் மொழி, அது ஓசை மொழி, அது வந்து நம்ம சித்தர்கள் உருவாக்குன மொழி. இது என்ன அதை பாருங்க, என்ன அடையாளத்தை பூராமே நீ வந்து வடக்கிருந்து வந்து தள்ளி விட்டுட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், சமஸ்கிருதம் 2020 ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டிய தஞ்சை பெரியா கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு விழா வந்து நடந்தது. அதில் வந்து தமிழ் உச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணது ஒரு தரப்பு. எல்லாருக்குமே தமிழ் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய பேரியக்கத்தில இருந்து பல தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாமே போராடி அவர் பெற்று தந்த ஒரு நீதி. அந்த ஒரு 5 நிமிட அந்த தமிழ் பாடலுக்காக அத்தனை தமிழ் மக்களும் வந்து அவ்வளவு அபூர்வமா தமிழ்ல இப்படிலாம் மந்திரங்கள் இருக்கா, திருவாசம் இருக்கா, திருமந்திரம் இருக்கா, பன்னிரு திருமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வியந்து பார்த்தாங்க. அதுதான் சொல்றேன், தமிழை இந்த நீங்க சொல்ற மந்திரங்கள் அத்தனையுமே சமஸ்கிருதத்துல சொல்றதுக்காண்டி அது ஒரு ஓசை மொழி தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எவடா பேசுறாங்களா சமஸ்கிருதத்தை? பேச்சு மொழி யாருக்கா இருக்கா? இல்ல இல்ல. அப்புறம் எப்படி அது இவனுக்கு இந்த மொழியில் எழுதி வச்சிருக்குன்னு இவன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அது வந்து ஒரு ஓசை மொழி, அது பேச்சு மொழி கிடையாது. இருக்கிற தமிழ் கடவுள் வந்து சிவன் நம்ம சொல்றோம், முருகன் சொல்றோம். அந்த முருகனுக்கும் சிவனுக்குமான தொடர்பு வந்து எனக்கு தனிப்பட்ட வழிபாட்டு முறையில நானும் கடவுளுக்குமான கனெக்டிங் வந்து எனக்கும் அவருக்கும் தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும். அப்படி பார்க்கும்போது ஏற்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓசை மொழியா சமஸ்கிருதம் இல்ல அதுதான் சொல்றேன். அது வந்து அதுதான் அதை உருவாக்கணும் நம்ம சித்தர்கள் தான். அதுக்கு நிறைய ஆராய்ச்சி இருக்கும், நிறைய பேசணும், நிறைய டைம் இருக்குது. அது இப்போ பேச முடியாது. நான் என்ன சொன்னேன், ஏன்னா எனக்கு உள்ள மொழி எல்லாமே எங்க இருக்கு, இவன் நம்மகிட்ட இருக்கும். அது வடமொழின்றான். வடக்கு எவன்கிட்ட இருக்கா? சமஸ்கிருதத்துக்கான எழுத்து
அது நம்ம தமிழில் தான் இருக்குது. அந்த இஷ்டு அந்த அந்த மாதிரி வரும் இல்லையா, அது எல்லாமே இதில் தான் இருக்குது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் வடமொழின்னு. அதனால சொன்னாலும் என்ன போச்சு தெரியுமா, இன்றைக்கி சமஸ்கிருதத்தை இன்றைக்கி ஸ்கூலில் பசங்களாம் படிக்கிறாங்கல்ல, ஹிந்தி எழுதுறது வந்து ஹிந்தி எழுதுறாங்க, அவங்க தமிழ் எழுதிருக்கணும். அது நம்ம விட்டனால இப்போ என்ன ஹிந்தியில் எழுதுறாங்க. அப்போ வேற வடக்க யாருக்கா இருந்தா தாய்மொழியாக இருந்தால் அவன் அதில் அந்த மொழியில் தானே எழுதணும், அவன் ஹிந்தியில் எழுதுறான். ஏன்னா யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இவன் வந்து என்ன பண்ணுறான், உரிமை கொண்டாடுற ஒரே ஆள் இவன் தான். இவனை வந்து ஏமாத்திட்டான், டே இது வடக்கிறது வந்து சிவன் இல்லை. இப்போ நீங்கள் சிவன் முருகனை தமிழ் முருகனை விட்டுருங்க, ஏன்னா அவங்க வடக்க அதிகமாக கும்பிடல. சிவன் நீ அவர் சொல்லிட்டு கமலஹாசன் சார் சொல்லிட்டு சொல்லுங்க, ஏவா நீ மொழியை பற்றி சொல்லிட்டு சிவனே பங்கிருந்து வந்ததா ஒருத்தரே சொல்லுங்க. கமல் சாருக்கு ஒருத்தராக அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்களா? சீமானை தவிர. சீமான் ஒரு ஆள் தான் இன்னைக்கு கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு நீதிமன்றம் இவங்களாம் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இல்லை அப்போ அவங்கள ஆட்சியில் வைக்கல. எனக்குன்னு ஆட்சிக்கு எனக்குன்னு ஒரு முதல்வர் இருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு, எனக்குன்னு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறாரு கமல் சார் வந்து. அந்த இந்திய கூட்டணியில் இருக்கிறாரு. அந்த இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க ஒருத்தரோட கேட்கலையா கமலா? இப்போ அந்த மொழிக்காண்டி யார் நிற்கிறாங்க? அந்த கன்னட மொழிக்காண்டி யார் நிற்கிறா? அங்க இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள், காங்கிரஸ், முதலமைச்சர் இருக்கிறாரு, சித்தராமையா நிற்கிறாரு, சிவகுமார் இருக்காரு. சித்தராமையா நாங்கள் வந்து கன்னட அமைப்பு கூட நிற்போம்னு சொல்றாங்க. மொழியை ஏன் வெளுத்த முதல்வர்லாம் விட்டுருங்க, சட்டமே அவங்க கூட நிற்குது. நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லுது கமல் மன்னிப்பு கேட்க முடியாதா அப்படிங்குது. அப்படி கேட்குது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மன்னிப்பு கேட்டுறாருன்னு சொல்றேன். ஏன்னா இப்பவுமே கொஞ்சம் பாதி இறங்கி வந்துட்டாரு. என்னுடைய கருத்து தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. கன்னட மக்கள் பயங்கர அன்பு வச்சிருக்கேன், கன்னட மொழி மீது பயங்கர அன்பு வச்சிருக்கேன். ஆமா, வளமான மொழி தான், தனித்து இயங்கக்கூடிய ஒரு இலக்கிய ஆற்றல் மொழி தான். ஆனா அதே சமயம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறது வருத்தம் தெரிவிக்குது அப்படிங்கிறாரு. ஆமா, ஆனா கோர்ட்டு ஏன் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கன்னு திரும்ப திரும்ப கேட்குதுல்ல. கோர்ட்டு அது மொழியா இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல தான் நினைச்சிட்டு இருக்கோம், எனக்காண்டி வர நீதிமன்றம் கவர்னரு எல்லாருமே வடக்கிருந்து வராங்கன்னு. ஆனால் அங்கே அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் மொழியாக இருக்கிறா, கரெக்டாக இருக்கிறாப்புல, சரியாக இருக்கிறாப்புல. அவங்க மொழிக்கு அவர் உண்மையாக இருக்கிறாங்க. அந்த மண்ணுக்கு அவர் எந்த மொழியாக இருந்தாலும் அவர் அந்த மண்ணில் இருந்தாருன்னா அந்த மண்ணுக்கு உண்மையாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டாண்டு காலமாக பல நூறு ஆண்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டா என் மண்ணில் இருக்கிறான், அவன் என் மண்ணுக்கான உண்மையாக இல்லை. அதுதான் இங்கே வருது. இப்போ கமல் சார் வந்து கமல் சாருக்கு யார் ஆதரிக்கணும்? இங்கே நீங்கள் ராஜ்யசபா எம்பி அவர் கொடுத்தா போதுமா? அவருடைய கருத்து சுதந்திரம் சொல்கிறாங்க இல்லையா, இங்கே ஆவுன்னா கருத்து சுதந்திரம்னு வருவாங்கல்ல. இது வரைக்கும் இந்த தீக்கா அமைப்போ யாருமே இன்றைக்கி வரைக்கும் அவர் கண்டிக்கலை. திராவிட அமைப்புகள் நிறைய இருக்குதுல்ல, திராவிட சித்தாந்தம் பேசுகிறவங்க நிறைய இருக்காங்களா, யாராவது கண்டிக்கணுமா இல்லையா? ஏன்னா அவரும் அது திராவிட மொழி குடும்பம் தானே அவர் அந்த விஷயத்தை அங்கே சொல்ல வராங்க. அப்போ நீங்கள் அவருக்கு கமலுக்கு சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா? அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க? அங்கே தான் என்ன பாசம் வெளிப்பாசம் வந்துடுது. கமலுக்கு சீமானை தவிர வேற இப்போ வேல்முருகன் என்ன இப்போ இவங்கெல்லாம் அப்போ யார் சொன்னா பாமக. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஈழத்தில் படுகொலை நடந்துட்டு 2009 10 பேர் கத்துனாங்க, எவனுக்கு கேட்கல. கேட்குறவன் எவன் குரல் கேட்குமோ அவனுக்கு கத்தலை. இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்க 2 பேர் கத்தலை, மீதி எல்லாரும் கத்துனாங்க, அது யாருக்கும் கேட்கல. இதுதான் இன்னைக்கு அவருக்கு கமலுக்கு. ஆனால் கமலுக்கு அவருக்கு கூட இருக்கிறாருக்கும் இப்போ இந்த மொழி உரிமையை நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா, இவ்வளவு வரைக்கும் நாங்கள் தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் மாநில தலைவர், தமிழ் மீட்சி இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, இந்த மொழி ஒரு வரலாறு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க திராவிடங்கிட்ட சொல்ல முடியல, பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற திராவிடங்கிட்ட சொல்ல முடியல. பிரச்சாரம் பண்ண எல்லாரும் போனாங்க. தமிழர்கள் தான் திராவிடர்களாக உணர்றாங்க, கன்னடர்கள் வந்து திராவிடர் உணர்றீங்க. இல்லை, அவன் தான் நீங்கள் அங்கே போனால் செருப்படிச்சு விடுவான். அவன் தனித்த இனங்கிறான். அப்புறம் மாதிரி அவன் எப்படி இது பண்ணுவான்? அவர் இன்னைக்கு கமலஹாசன் சார் கூட அது கூட சொல்ல முடியல பாருங்க. இது திராவிட மொழி குடும்பம் தான் அப்படி சொல்ல, எல்லாம் ஒரே மொழி குடும்பம் தான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா திராவிட மொழி இருந்தால் இன்னும் சிக்கலாயிருவாங்க. கமல் சார் வேண்டி சொன்னால் இன்னும் சிக்கலாயிரும். இப்போ நாம் பாத்திமா பரமசுந்தரத்தை தான் பேச வந்தாலும் என் படம் மேன்மையானது, என் படம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு போது நம்ம இந்த இடத்துல பேசும்போது கமல் சாருக்காண்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு மொழி உணர்வு, நம்மளுடைய மொழி உணர்வு, நம்மளே தமிழ் மண்ணை சார்ந்தவர் இருக்காருன்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் தான் எப்படி இன்றைக்கில் நாளைக்கு தானே 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச உறுதியாக அவர் பேக் அடிச்சிருவார். இல்லை, இன்னைக்கு வந்து கமல் அவர்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து தன்மானம் பெரிதா வருமானம் பெரிதா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளமா. இப்போ இல்லை அதை நீங்கள் அது எனக்கு சார் மேலே ரொம்ப மரியாதை. ஏன்னா நான் வந்து பெரிய கமல் ரசிகர். நான் வந்து எங்கள் ரஜினி ரசிகருக்கு எனக்கெல்லாம் பெரிய சண்டே வரும். ஏன்னா அப்படி ஒரு, ஏன்னா சின்ன வயசுல நம்ம சின்ன வயசுல ஏன்னா இவர் தமிழ்காரர் அப்படின்னு ஒரு இதாச்சு. ரஜினி வந்து நம்ம மராட்டியர் அப்படின்னு நமக்கு பதியப்பட்டனால அவர் சண்டை வரும். அந்த மாதிரி இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா,
கமலஹாசன் சார் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் தன்மானமா வருமானமான்னு சொல்கிறீங்க இல்லையா, அது அப்படி பார்த்தா அவரை இன்னைக்கு அந்த டார்ச்சை உடச்சிருக்க மாட்டாங்க, டார்ச் லைட்டை. இல்லை அதான் நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறனால இந்தியா கூட நான் கூட்டணி வச்சேன், இந்தியா கூட்டணியில் இருக்கேன். இந்தியா கூட்டணி நாட்டுக்கு தேவைன்னு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்களேன். இந்தியா கூட்டணியிலேருந்து ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாப்லையா? அது கதை எனக்கு மீன்ஸ் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா நான் கமல் ரசிகராக இருந்தனால எனக்கு இந்த வருத்தமாக இருக்குது. நான் வெத்தபடி எனக்கு வருத்தம் எதுக்குண்ணா, ஏன்னா ஒரு அந்த கதவை திறந்து விட்டுட்டு இப்போ ஒரு நொடி கூட தாமதிக்காது, போகலாம் அப்படிப்பாரு. ஆனால் மீம்ஸ் எப்படி பண்ணுறாருல, கதை திறந்ததுக்கப்புறம் கேமரா அந்த பக்கம் வச்சா முதல்ல கமல் சார் தான் போயிட்டுருக்காரு. துளி நேர்மை இல்லாதவங்களாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா துளி நேர்மை இல்லாதவங்களாம் ஒரு நொடி கூட தாமதிக்க விடாது. கதவு திறக்க அப்படின்னு கையை காட்டுவார், அங்கே உடனே செட்டப் பண்ணி கதை திறந்துட்டு இருக்கும். அடுத்த நம்ம இல்லை மீம்ஸ் போடுறவங்கல்ல கேமரா அந்த பக்கம் வச்சு வச்சா அவ கூட்டமெல்லாம் அரங்கத்தில் இருக்கு, கமல் சார் போயிடுறாரு. இப்போ கமல் அவர்கள் வருத்தமோ மன்னிப்போ தெரிவித்தால் தமிழ்நாட்டில் அவருக்கான அந்த அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை அரசியல் எதிர்காலம் ரெண்டாவது, ஏன்னா நம்ம இது பொதுவாக மக்களிடத்துல ஒரு பார்வை இருக்குல்ல, தலைவரா எப்படி மக்களிடத்துல செயல்படுறாரு அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை. ஆமாம், பார்வையெல்லாம் அது அவருக்கான ஒரு பார்வை அது போயிடுச்சு, நான் அப்படி நினைக்கிறேன். இடையில கொஞ்சம் அவருடைய மேலே மரியாதை வச்சு எல்லோரும் நிறைய பேர் போனாங்க. அன்றைக்கி ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் அவன்லாம் பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சுன்னு எனக்கு அப்போ அந்த வருத்தம் தான். ஏன்னா ஒரு கமல் ரசிகனாக இருந்தனால அந்த வருத்தம். ஸ்டாண்டப் காமெடிக்காரன் பேசுகிறான், திடீர்னு பார்த்தா இந்த மகேந்திரன் எல்லோரும் போயிட்டாங்க, சரிடா அப்படின்னு எல்லோரும் போயிட்டான்னு பார்த்தா கடைசியில் அந்த கம்பெனியோடைய மேனேஜரும் போயிட்டார் அப்படின்னு கமல் சாரே சொல்லி கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் கேட்க வருத்தமாக இருக்குது தவிர வேறு என்ன சொல்கிறது. ஆனால் அதை வந்து மொழிக்காண்டி நான் இப்போ கமல் சார் அதான் சொல்கிறேன், நான் வாபஸ் வாங்கி வரேன்னா என்னுடைய இது. கர்நாடகாவில் தக் லைஃப் படம் வெளியீட்டை வந்து ஒத்தி வைப்பதாக வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் வந்து வாதம் பண்ணியிருக்காங்க. ஒரு வார காலம் அவகாசம் வேண்டும் என ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்போ கர்நாடகா தவிர்த்து மீதி பிற மாநிலங்களில் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் வந்துட்டாங்க. கர்நாடகாவில் மறுபடியும் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போகிறாங்க, இனிமேல் டெல்லிக்கு போவாங்க. இல்லை ஒருவேளை இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிறது ஒரு படத்துக்கான பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு எல்லாமே அதுதான், அந்த வேற ஒன்றும் இருக்குது இல்லை. ஆனாலும் அது ஆனாலும் படம் நல்லா இருந்தால் ஓடும், அதுதான் இன்றைக்கி யதார்த்தம், இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஏன்னா பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஹிட்டு, யாரும் எதிர்பார்க்காத 75 கோடி கலெக்ஷன். ஆமாம், என்னென்னா அதான் படம் நல்லா இருந்தால் ஓடும். இப்போ பார்த்தீங்களா நம்ம மன்னிப்பு பின் வாங்கிடுவார்னு சொன்னோம்ல, இதே இதுதானே ஒரு வாரம் அதுக்கு நீங்கள் டைப். இதே மாதிரி விசுவ விடம் எடுத்தார் இல்லையா? ஆமாம், அப்பவும் இதே மாதிரி கோர்ட்டில், ஆனால் கோர்ட்டில் அவருக்கு சாதமாக ஆர்டர் வேண்டியிருந்தார், நாட்டை விட்டே நான் போகிறேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் மற்ற தேட்டருக்காரங்களை என்ன பண்ணிட்டா தெரியுமா, அரசுக்கு பயந்து அவங்க படம் ரிலீஸ் பண்ண வெளியிட மாட்டேன்ட்டாங்க. கோயம்புத்தூர் ரசிகர்கள் அப்போ நான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் பாலக்காடு ஓடி பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி ஒசூரில் கிருஷ்ணகிரியில் இருக்கவங்களாம் பெங்களூர் போய் பார்த்தாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து இதே மாதிரி தான் அங்கே நடக்கும். அங்கே கோர்ட்டில் அப்படியே கோர்ட்டே ஆர்டர் கொடுத்தா கூட அது அரசு நமக்கு சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு வாரங்கிறது அவர் வந்து இது பெரிய பின்னடைவு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமாம், ஏன்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த தமிழ் திரையுலகமும் பேசலையே, தமிழ் திரையுலகம் பேசணும்ல. இப்போ தமிழ் திரையுலகம் வந்து கமலை கைவிட்டு விட்டதா? எப்போவே விட்டாங்க, ஏன்னா அவர் விட்டார். இல்ல உச்ச நடிகராக இருக்கிறார் ரஜினி அவர்கள். ரஜினி காலங்காலமா 2 பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைப்புகிட்ட பேசியிருக்கலாமே. பேசலாம், ஒரு வார்த்தை சொன்னா கேட்பாங்களா? அவர் பேசல. இப்போ ரஜினி வாய்ஸ் ஈடுபடல, அவரு இல்லை. ஐயா ஏன் அதுக்கப்புறம் இவருக்கு இல்லை, நான் சொல்கிறேன் கமலை விட்டுருங்க சார், கமல் விட்டுருங்க. கமல் பேசுகிற ஒரு மொழிக்காண்டியாவது நீங்கள் இன்றைக்கி விஜய் சார் பேசட்டு, விஜய் சார் அஜித் சார் பேசட்டு, யாரோ பேசட்டுமே, நிறைய பேர் இருக்காங்க, சிவகார்த்தி இருக்கா, யாரும் இருக்காங்க, எல்லாருமே பேசட்டு, சூர்யா பேசட்டு, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கமல் சார் படம் நம்ம படத்தை தடை போட்டக்கூடாது. இதுதான் இன்றைக்கி இருக்குது சினிமா. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அங்கே ஒற்றுமையாக இருப்பான், அவன் கேட்க முடியும். அந்த ஒற்றுமையாக இருக்கிறவனை கேட்கணும்னா நீங்கள் ஒற்றுமையாக தான் கேட்க முடியும். உண்மையை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன அப்படி ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். தமிழிலிருந்து தான் பிறந்தது கன்னடம் அப்படிங்கிறதுல உங்களை ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்னு டேரெக்டாகவே கேட்டிருக்கிறாரு. தமிழில் வந்து KGF, காந்தாரா, இன்னும் பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஓடி இருக்குன்னா தடை இல்லாமல் ஓடி இருக்கு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ இந்த ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணும்போது அப்போ இனி கன்னட படங்கள் இங்கே ரீமேக் ஆகி வெளியே வந்தால் அது எதுவும் சிக்கலுக்கு ஏற்படுத்துமா தமிழ்நாடு? உறுதியா, அதாவது என்ன சொல்கிறது, தமிழில் இருந்துங்கிறது நம்ம தமிழரில் இருந்து பிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழரில் இருந்து பிறந்த கன்னடர், அப்போ தான் அதுக்கு வந்து விடை கிடைக்கும். உண்மையான விடை வேணும்னாக்க நீங்கள் இங்கேருந்து வேர்லேருந்து பெற வேண்டியதான்.
இல்லைன்னா உங்களுக்கு விட கிடைக்காது. அப்புறம் அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இனிமேல் அந்த பிரச்சனை வரும்போது இங்கே இருக்கிறவன் நீங்கள் எனக்கு அரசு, ஆனால் இங்கே இருக்கு அரசு என்ன தெரியுமா, இதுக்குள்ளே இப்போ இங்கே இப்போ இதே படம் ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம், தக் லைஃப் ஒரு கன்னடத்தில் இருக்கட்டு, அந்த படம் இங்கே இருக்குது. சீமான் அண்ணன் இப்போ எதை இப்படி பேசியிருந்தாருன்னா சீமானத்துக்குள்ளே போட்டிருப்பாங்க. கன்னட தக் லைஃபுங்கிற கன்னட படத்தை இங்கே வெளியிடாமல் தடைப்பட்டதுக்கு இப்போ கன்னட பையன் போய் போராட்டம் இல்லையா, அதே மாதிரி அண்ணன் சீமான் தலைமையில் இங்கே போராட்டினாங்கன்னா சீமானத்துக்குள்ளே போட்டுருவாங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய யதார்த்தம். ஏன்னா நான் போகும்போது அரசியல் பேசிடுறேன், எனக்கு சினிமா தாண்டி எதுவுமே பேசக்கூடாதுன்னு வந்தேன். ஏன்னா படம் நமக்கு போய் சேரணும். ஆனால் வந்து மொழி அதுக்குள்ளே இன உணர்வு மொழி உணர்வு வந்துடுது, அது தவிர்க்க முடியாதுல்ல. அது என்னுடைய பிறவி குணத்தில் இருக்கும். அந்த 7 பிறவி சொன்னோம்ல, அதில் ஒரு பிறவி இப்படி வந்திருக்கும், இப்படி தான் வரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னும் 7வது பிறவி 7 பிறவிக்குள்ளே எப்போ ஒருத்தன் என்னை மாதிரி மறுபடியும் வருவான். இதுதான் தவிர அந்த சத்திரியன் சுத்திரன் என்னதான் சொல்கிறாங்க இல்லையா, இது இந்த அடிப்படையில் வர்றது தான் அவனுடைய குணாதிசயம், போர் மரபு, அந்த அவனுடைய வேலை செய்கிற அந்த குணாதிசயம் தான் தவிர இவனுக்கு சொல்கிற மாதிரி இந்த முட்டாள்தனமான ஒரு அந்த சாதி அடிப்படையில் இறங்குறது ஒரு பெரிய தவறு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து எங்களோட பயணம். நன்றி, வணக்கம்.